எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி என்பர்களே, இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். செவ்வாய்க்கிழமை 12 மே 2026 துவங்கி திங்கள் 18 மே 2026 வரை தமிழிலே பராபவ வருடம் சித்திரை 29 முதல் வைகாசி 4 வரை. இந்த வைகாசி பிறக்கும் போது இந்த வாரத்திலே வைகாசி பிறக்கிறது. அதனால்தான் வைகாசி பிறக்கிறது என்று ஏன் தருகிறேன் என்றால், இந்த சுக்கிர ஓரையிலே அந்த ரவி மாற்றம், சூரியனுடைய மாற்றம் என்பது, ரவி என்றால் சூரியன், சூரியனுடைய மாற்றம் என்பது நிகழ்வது என்பது மிக அற்புதமாக ஒரு நிகழ்வாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நாளிலே விஷ்ணுபதி புண்ணிய காலமும் அமையும். இது இந்த மாதம் முழுக்க, இந்த வைகாசி மாதம் முழுக்க மிக அற்புத சிறப்புகளை நீங்கள் நினைத்தபடி, இந்த ஏழரை சனி காலம், ஜென்மச்சனி காலம் என்றாலும் கூட இதுல சிறப்புகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் 16, 17, 18 மேயிலே வைகாசி என்றால் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் உபயாட்சர யோகம், அது மட்டுமல்லாமல் நிபுண யோகம் என்பது 3ஆம் இடத்தில். அதனால் முயற்சிகளின் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை யோசித்து முயற்சி செய்யும் போது, அதுவும் மனதை அமைதியாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் யோசிக்காமல் நல்ல விஷயத்தை யோசிக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். அதே சமயத்துல ராசிக்கு முன்பின் செவ்வாய் மற்றும் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் விபரீத எண்ணங்களிலிருந்து வெளிவர வேண்டும். தவறு செய்யக்கூடிய எண்ணம் தோன்றும், ஆனால் அது செய்யக்கூடாது. மற்றவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பொறாமை போன்ற உணர்வுகள் தோன்றும், அவையும் கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கும்போது வெற்றி. நல்ல நண்பர்கள், முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடிய, முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய உதவி என்பது இந்த குரு மற்றும் ராகு தொடர்பின் காரணமாக ஏற்படும். இதனால் வெற்றி தரக்கூடிய வாரமாகவே இது அமைகிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்த நிலை இப்போது மாறும். வாரத்தினுடைய மைய பகுதியில சூரியனானவர் சித்திரை சூரியனாக இருப்பவர் வைகாசி சூரியனாக மாறும்போது நிச்சயமாக உங்களுக்கு மனதிலே ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும். இதுவரை இருந்து வந்த அந்த மனதில் ஏதோ ஒரு கவலை, அது மாறி சில விஷயங்களில் நன்மை தோன்றக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உடல் ஆரோக்கியம் சற்று தேரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது வாரத்தின் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில தேவையில்லாமல் வீண் விரய செலவுகள் செய்வதை தவிர்க்கவும். ஆனால் சனி, ஞாயிறு, சனி மதியம் பின்பு ஞாயிறு, திங்கள் ஆகிய நாட்களில 16, 17, 18 ஆகிய நாட்களில சற்று ஏதோ ஒரு விஷயத்தில லாபத்தை தந்து விடக்கூடியதாக இந்த நிலைகள் அமைகிறது. சனி பகவான் ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால், வாரத்திலே இந்த செவ்வாய், புதன், வியாழனில சந்திரனும் இருக்கக்கூடிய காரணத்தினால், நீங்கள் நினைப்பது சரி என்று நினைத்து எதையுமே செய்யாதீர்கள். ஒரு டிப்ரெசிவ் மூட் என்பது வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதிலே மூத்தோருடைய சொல், மூத்தோர் சொல் மந்திரமாக உங்களுக்கு அமையும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஆசிரியர், பெற்றோர், பெரியோர், அல்லது வாழ்க்கையில எந்த நிலையிலும் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதத்தை செய்வது என்பதே அந்த 11ஆம் இடம் என்பது மிக அற்புதமாக இருக்கிறது. பெரியோருடைய அந்த விஷயங்களின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை நிச்சயமாக தருகிறது. அது மட்டுமல்லாமல் நவாசி யோகங்கள், இந்த யூபா யோகம் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால் பக்தியிலே மனம் லயிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். எதையுமே அந்த வாழ்க்கையினுடைய போக்கில நல்லபடியாக செய்வோம் என்று செய்து கொண்டு போகும்போது வெற்றி என்பது இருக்கும். மனதை பக்தி மார்க்கத்திலே செலுத்தும் போது வெற்றி. தொடர்ந்து உங்களுடைய அதிகாலை வேளையில நீங்கள் எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து ஒரு வேலைகளை துவங்குவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். சனிக்கிழமைகளில ஹனுமனுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும். நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில நிச்சயமாக முருகன் வழிபாடு செய்வது, ஏனென்றால் செவ்வாய்க்கான வழிபாடு முருகன் வழிபாடு. இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்கள் இருந்தால் சென்று அந்த சன்னிதானங்களில ராகுகால வேளையில விளக்கேற்றி ஒரு வழிபாடை செய்வது என்பது கூட மிக அற்புத நற்பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். ஆனால் அதிகப்படியான பணத்தை போட்டு, முயற்சி என்பது ஒரு வேலை, ஏதோ ஒன்று ஒரு லைசன்ஸ் வாங்க வேண்டும், உங்களுடைய வாகனம் ஓட்டுவதற்கு அல்லது செய்யும் தொழிலுக்கு, இது போன்ற விஷயங்களில ஒரு லைசன்ஸ் வாங்க, அது போன்ற முயற்சிகள் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். பெரிய பொருளை போட்டு நிறைய பணம் செலவழித்து ஏதாவது செய்யலாமா என்றால் அதை சற்று தவிர்ப்பது நல்லது. அதேபோல் தந்தை வழி உறவினர்களின் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும்.
சில எதிரிகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு என்பது நீங்கக்கூடிய ஒரு ஒரு மேகம் என்பது ஏற்படும். அதாவது உடனடியாக நீங்கிவிடும் என்று சொல்வதை விட இப்போது நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். நீங்கள் இதுவரை ஏதேனும் பணம் செலவு செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு ஆதரவு என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எப்போதும் பேசும்போது, குறிப்பாக வியாபாரம் என்றால் உங்களுடைய அந்த வரக்கூடிய வியாபாரத்திலே வரக்கூடிய சந்தாதாரர்களிடம் அல்லது பயனாளிகளிடம் பேசும்போது சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை. வேலையில அதிக சுமைகள் இருக்கும், இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு உழைப்பு இருக்கிறோ அந்த அளவிற்கு பலன் என்பது வருங்காலங்களிலே கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத ஒரு ஒரு சிக்கல் தரக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடாது. குறிப்பாக 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கும் போது வீடு, நிலம், வாகனம் இவற்றின் மூலமாக விற்று பணம் வரக்கூடிய வழிகள் இருந்தால் அதில் தீவிர முயற்சி எடுக்கலாம். அது ஒரு வெற்றியை தரும். அதே சமயத்துல தேவையே இல்லாமல் பேச்சிலே ஆணவம் இவையெல்லாம் நிச்சயமாக கூடாது. வியாபாரத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் ஏற்படாத வண்ணம் தற்காத்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பூரட்டாதி 4ஆம் பாதம் என்பது மீனராசி மண்டலத்துக்குள் அடங்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில இருக்கக்கூடிய தடைகள் நீங்க ஒரு வெற்றி இருக்கும். ஒரு புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அதில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடைசி வாரமாகினால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதில் விலகி வருவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய வாரமாக இது அமையும். குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிம்மதி என்பது வருவதற்கு உங்களுடைய பேச்சு, நடத்தை மிக முக்கியம். குடும்பத்தில் தேவையற்ற பேச்சை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு இப்போது எந்த ஒரு செயலையும் திட்டமிடாமல் செய்யக்கூடாது. திட்டமிட்ட செயல் கெட்டு போகாமல் இருக்கும். ஆகையினால் திட்டமிட்டு செய்வது வெற்றியை தரும். குடும்பத்தில தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கலில மிக கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பது மிக முக்கியம். எனது அன்பு நேயர்களே, மே 12 செவ்வாய்க்கிழமை துவங்கி மே 18 திங்கட்கிழமை வரை, சித்திரை 29 முதல் வைகாசி 4 வரை இந்த நாட்களில சந்திரன் மீன ராசியில சனியோடு இணைந்து அவர் அங்கு புணர்ப்பு தோஷம் அல்லது புணர்ப்பு யோகத்தை தருவார், உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. அடுத்தது சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகத்திற்கு முன்பாகவே குருவோடு சனி பகவானோடு இணைந்த சந்திரனாக இருந்தாலும் கூட சனி பகவான் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல ககல யோகம் என்ற அந்த தைரியம், தன்னெழுச்சி, வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பையும் பலர் பெறுவதற்கான அற்புதம் என்பது நிகழும். அடுத்தது இந்த சந்திரமங்கல யோகம் என்பது வியாழன், வெள்ளி, சனியிலே அமையக்கூடியதாக இருக்கும். அதன் பின்பு சூரியன், சந்திரன் இணைந்து தரக்கூடிய அந்த அற்புதம். சூரியன், சந்திரன் மட்டுமல்ல, இந்த நாளிலே பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து ரிஷபம் எந்த நிலையில இருக்கிறதோ அங்கு சூரியன், புதன் இணைந்து புத ஆதித்யம். அது மட்டுமல்லாமல் சூரியன், சந்திரன் இணைவது என்பது அமாவாசை யோகம். ஆகினால் இந்த நாளில சற்று முன்னோர் வழிபாடு எல்லாம் செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். பராபவ வருடத்தினுடைய சித்திரை 29 மே 12 2026 செவ்வாய்க்கிழமை 2:52 PM வரை தசமி திதி. பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 1:17 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பெரும்பாலும் இந்த பூரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய என்று ஆரம்பிக்கக்கூடிய முப்பூரங்கள் ஆகாது. ஆகையினாலே சுப காரியங்களை, நல்ல விஷயங்களை திட்டமிடுவதை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று மே 12 அன்று தேய்பிறை தசமி. ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலே இது ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக கொண்டாடப்படக்கூடிய நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது சனி தோஷம் விலகுவதற்கு, சனி தோஷம் அல்லது சனி பகவானுடைய பிரச்சனைகள், 7 சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி என்று சனி பகவான் ஏதோ ஒரு நிலையில அந்த நிலைக்கேற்ப நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு தண்டனையை தந்து விடுவார். அதாவது வைத்து பார்ப்பதில்லை, தண்டனை தருவது என்பது. இந்த நாள் வைத்திருதி சாத்தம், திதித் துவயம் என்று சொல்வார்கள். திதித் துவயம் என்றால் தசமி ஏகாதசியில உயிர் நீத்த முன்னோருக்கு வருடாந்திர திதிகள் தருவதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அடுத்தது புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 30 மே 13 2026 1:30 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 12:17 AM வரை, பிறகு ரேவதி.
ஆகினாலே 12-17 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அதனால் நாள் முழுவதும் சித்த யோகம் பகல் பொழுதில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். உத்திரட்டாதி என்றால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆகினால் இந்த நாளிலே நிச்சயம் செய்தல், சீமந்தம் செய்தல், பெயர் சுட்டுதல், கோயில் கட்ட, வீடு கட்ட, குளம் அமைக்க, இவற்றிற்கான திட்டங்கள் போடுவதற்கு, கல்வியை புதிய விஷயம் கற்க துவங்குவது, திருமணம் பேச, திருமணம் இவையெல்லாம் செய்வதற்கு, வெளியூர்களுக்கு பயணம் செய்ய இவையெல்லாம் ஏற்றதாக இருக்கும். வருத்தம் போக்குவதற்கான ஒரு அருமையான ஏகாதசி. ஏனென்றால் ஏதாவது ஒரு வருத்தம் வாழ்க்கையில இருக்கும். அந்த வருத்தத்தை போக்கி அந்த வருத்தத்திலிருந்து மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த ஏகாதசி என்று விரதம் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பெருமாள் கோயிலுக்கு சென்று 11 தீபங்களை ஏற்றி 27 முறை வலம் வந்து பெருமாளை வேண்டுவது என்பது இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை தரும் பெருமாள் வழிபாடு. மற்றவர்களுக்கு வித்தைகளை கற்றுத் தருவதற்கு, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை, நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இது வருத்தம் போக்கும் நாள் என்று ஏகாதசி. ஏனென்றால் பிரம்மனின் தலை வெற்றிய சிவன் இந்த ஏகாதசி என்று திருமாலை நோக்கி இந்த விரதம் இருந்து இந்த நாளிலே வருத்தத்தை போக்கிக் கொண்டானாம். அடுத்தது வியாழக்கிழமை, பராபவ வருடம் சித்திரை 31 மே 14 2026 11:20 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி, ரேவதி 10:33 PM வரை, பிறகு அஸ்வினி. சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அனைத்து நல்ல காரியங்களும் வியாழக்கிழமை மே 14 என்று செய்யலாம். பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கத்தின் பெருமாளுக்கான வழிபாடு, அங்கு சித்திரை தேர் வழிபாடும் இருக்கும். காயத்ரி மந்திரம் கற்றுக்கொள்வதற்கு, ஜபம் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமையும். அடுத்து வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி 1 மே 15. மே 15 அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைகிறது. காலை 6:22 மணி அளவிலே ரிஷப ரவி, அதாவது சூரியனானவர் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி, சுக்கிரஹோரையிலே பிறக்கிறது. ஆகையினால் இந்த மாதம் சூரியன் நகரக்கூடிய அந்த நிலையில சுக்கிரஹோரை ஆகையினாலே எல்லா விஷயத்திலும் இனிமை, நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக அமையும். திதி 8:31 AM வரை திரையோதசி, பின்னர் 5:11 AM வரை சதுர்தசி, பின்னர் அமாவாசையாக அமைகிறது. அதனால 3 திதிகள் வருகிறது. அஸ்வினி நட்சத்திரம் 8:14 PM வரை வெள்ளிக்கிழமை அன்று, பிறகு பரணி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம் கூடிய சுபநாளாகவே இருக்கிறது. 27 நட்சத்திர தோஷங்கள் விலக காலை 6:22 முதல் 9 வரை பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும். மாத சிவராத்திரி, சூன்ய திதி, வருடாந்திர திதி தர்ப்பணங்களை இறந்தவர்களுக்கு இந்த நாளிலே தரக்கூடாது. 3 திதிகள் கூடுவது அவமாகம் என்று பெயர். அதனால் இந்த நாளிலே செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலன். ஆகையினாலே அதற்கு ஏற்ற நாள். அடுத்து சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி 2 மே 16 2026 திதி 1:30 AM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. பரணி நட்சத்திரம் 5:30 PM வரை, பிறகு கார்த்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம், சர்வ அமாவாசை. யம தர்மனினுடைய நட்சத்திரம் பரணி மற்றும் சனிக்கிழமை. பிண்டபுத்ரு யஜ்யம் செய்வதற்கு இது மிக சிறப்பான நாள். தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். பித்ருதோஷ வழிபாட்டிற்கு மிக அற்புதமான நாள். சூன்ய திதி. இந்த நாளிலும் வருடாந்திர திதிகளை தரக்கூடாது. இந்த நாளிலே 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தருவது நன்மைகளை தரும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி 3 மே 17 9:41 PM வரை பிரதமை, பின்னர் திதியை. கார்த்திகை நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் 60 நாழிகளும் சித்த யோகம். அமாவாசையானது மே 16, அதாவது சனிக்கிழமை அன்று துவங்கி மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக அதிகாலை 1:30 AM அளவிலே முடிவடைகிறது. ஆகையினாலே சோடசக்கல நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு, நள்ளிரவு 12:30 AM துவங்கி 2:30 AM வரை அதிகாலையிலே. இந்த நாளிலே ஒற்றை குறிக்கோளோடு இந்த நேரத்திலே தவமிருந்து வேண்டும் போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும், வேண்டியது கிடைக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. கங்கா தசரா என்பார்கள். இந்த நாள் முதல் 10 நாட்களுக்கு கங்கையை வழிபடுவது அல்லது கங்கையிலே நீராடுவது புனிதத்தை ஏற்படுத்தும். அடுத்து திங்கட்கிழமை, பராபவ வருடம் வைகாசி 4 மே 18 2026 5:53 PM வரை திதியை, பின்னர் திருதியை. ரோஹிணி நட்சத்திரம் 11:31 AM வரை, பிறகு மிருகசீரிடம்.
அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். சந்திர தரிசனம் மாலை வேளையில சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும்போது நீங்கள் சந்திரனை காணலாம். இதனால் மன அமைதி, குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி, புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை வரம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது என்றால் இந்த தரிசனம் என்பது மனதிலே மகிழ்ச்சியும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். சோம மிருகசிரிடம் திங்கட்கிழமை என்று மிருகசிரிடம் வருவது மிக சிறப்பான நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.